நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் இரண்டு விஷயங்கள், ஒன்று எஜுகேஷன் சைக்காலஜி, இன்னொன்று வந்து காமர்ஸை பற்றிய ஒரு முழு விளக்கம். அடுத்ததாக கமெண்ட் பாக்ஸில் நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, எப்பொழுது வந்து டிஆர்பி இருக்கும்? ஸோ ஏற்கனவே நம்மளுடைய பல பதிவுகளை சொல்லியிருக்கோம். டிஆர்பி வந்து ஐதர் பிப்ரவரி அல்லது பின்னால் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தாலும் பேப்பர் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது வரலை. ஏன்னா ஜனவரியில் வந்து பேப்பர் 2 எக்ஸாம் வந்து நியமன தேர்வு நடைபெற இருக்கிறது. அது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளம் இந்த மாதிரி ஒரு பல சூழ்நிலை இருக்கிறனால இந்த மாதிரி அது கூட போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. ஜனவரி 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது நடக்குமா என்னன்னு தெரியவில்லை. ஸோ அது ஒருவேளை நடந்தாலும் கூட அடுத்த நோட்டிஃபிகேஷன் எஸ்ஜிடி என்று சொல்லக்கூடிய செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான நியமன தேர்வுக்கு கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும். அதை அடுத்து தான் இந்த பிஜிடிஆர்பி ஆனது நடைபெறும். பிஜிடிஆர்பி நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அந்த வேக்கன்சி ஒரு இன்க்ரீஸ் ஆகும். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போது நம்மளுடைய ப்ரிப்பரேஷனில் நிறைய காமர்ஸ் நண்பர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக நீங்கள் எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேர் கிளாஸஸ் கேட்குறீங்க, நிறைய பேர் மெட்டீரியல்ஸ் கேட்குறீங்க, நிறைய பேர் டெஸ்ட்டு பேட்ச் அப்படி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும்தான், நம்மளுடைய நிறைய நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு தமிழ் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த தமிழ் மெட்டீரியல் வந்து இன்னும் வந்து ரெடி ஆகலை. அது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங் பூரா இங்கிலீஷில் இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தமிழில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ பைலிங்குவலாக இருக்குது. நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதுனால அந்த வேலையில் இறங்கியிருக்கோம். ஸோ அது வந்து இன்னும் முடிவடையாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த மட்டுக்கும் மெட்டீரியல்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு, அதே மீன் டைப்பிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கிளாஸஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெட்டீரியல்ஸ் வேணும். அந்த மெட்டீரியல்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பல கிளாஸஸ் அட்டன் பண்ணி அதெல்லாம் போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க மீண்டும் வந்து வரும்பொழுது அவங்கள்ட்ட மெட்டீரியல் இல்லை அல்லது மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, சில பேர் டெஸ்ட் மட்டும் கேட்குறீங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் மட்டும் போதுன்றீங்க, சில பேர் எனக்கு மெட்டீரியல் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு 3 விதமான ஒரு கேட்டகரியில் இருக்கிறீங்க. ஸோ எப்படி நாம் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமாக இருக்கிறது. இப்போது டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, மெட்டீரியல் மட்டும்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் கிளாஸஸ் என்று வரும் பொழுது உங்களுக்கு இது 3ஐயும் சேர்த்து தர முடியாது. நீங்கள் வந்து ஒன்று மெட்டீரியல் வாங்கிக்கலாம், மெட்டீரியல் கம் கிளாஸஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். கிளாஸஸ் மட்டும் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லது கிளாஸஸ் ப்ளஸ் மெட்டீரியல் வேணும் சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே நீங்கள் எங்கிட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 10 மெம்பராவது வேணும். ஆன்லைனில் தான் கிளாஸ் நடைபெறும். அந்த கிளாஸஸுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 பேராவது வேணும். அப்படி இல்லைனா வந்து முடியாது, ஒருத்தர் 2 பேருக்குலாம் பண்ண முடியாது. ஆனால் சைக்காலஜி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், எத்தனை பேர்னாலும் பண்ணுறோம். ஏன்னா அது மொத்தம் லிமிட்டடு தான், கிளாஸஸே ஒரு 9 கிளாஸஸ் தான். ஸோ 2 பேர் 3 பேர் கூட நாங்கள் வந்து தாராளமாக வந்து கிளாஸஸ் வந்து எடுத்து முடிச்சிடறோம். ஆனால் இது அப்படி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிளாஸஸ் வரைக்கும் வரும். காமர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சஃபிஷியன்ட் நம்பர் வேணும். ஒரு முறை ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க அடுத்த முறை வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய கேண்டிகேட்டாக இருக்குது. இல்லைனா எப்போவோ நாங்கள் வந்து இந்த கிளாஸ் பேட்ச் ஆரம்பிச்சிருப்போம். ஸோ நீங்கள் மற்ற சென்ட்ரல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸஸ்னால் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நமக்கு வர்றவங்க பேசுகிறாங்க, ஆனால் பட் சஃபிஷியன்ட் நம்பர் வர்றதில்லை. ஸோ சரி, ஓகே மேடம் உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 10 days கழித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து வராது. அடுத்து ஒரு 20 நாள் 30 நாள் கழித்து ஒரு ஆடை பார்த்துட்டு யாரோ வருவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஸோ கிளாஸஸ் என்று வரும்போது அதுக்கு ஒரு போதுமான அளவு எண்ணிக்கையில் வந்தால் மட்டுமே உங்களை வந்து அந்த கிளாஸஸ்க்கு வர முடியும், இல்லைனா வந்து முடியாது. தமிழ் மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ எப்படியும் வந்து இந்த மந்த்துக்குள்ளே ரெடி ஆயிரும். ஸோ தமிழ் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணலாம், அதில் எந்த டவுட்ஸும் இல்லை. பட் அதே சமயம் சைக்காலஜி பொறுத்த மட்டுக்கும் 2 மீடியமும் அவைலபிளாக இருக்குது. நமக்கு வந்து போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளாஸஸும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 11வது பேட்ச் நம்ம இதில் போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நாம் வந்து தெளிவுபடுத்துறதுக்காகத்தான். ஸோ டிஆர்பி டிலே ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுடைய எஃபர்ட்ஸ் போடணும்.
சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸ் ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. காமர்ஸ்க்கான கிளாஸஸ் மட்டும் நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வருவதாக இருந்தால் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, வந்திருக்கோம். அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ்ஸு கிளாஸ் அப்படின்னு ரெண்டும் சேர்ந்தால் ஒரு 25,000 வரைக்கும் வரும். 25,000 வரும். மெட்டீரியல் ப்ளஸ்ஸு கிளாஸஸ் ரெண்டும் சேர்ந்தால் ஒரு 25,000 வரும். இதான் மற்ற சென்டரில் இதோட கூடவே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய சென்டர் சார்பாக 25,000 வரும். ஸோ அதனால் நீங்கள் ஜனவரியிலேருந்து கிளாஸஸுக்கு வரணும் அப்படின்றவங்க நீங்கள் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் நம்பரை கொடுத்துருங்க. ஸோ நாங்களே ஒரு கால் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மெட்டீரியல்ஸும் சேர்ந்து வந்தால் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். வெறும் கிளாஸஸ் மட்டும் அப்படின்னா அது நல்லா இருக்காது. இல்லை வெறும் கிளாஸஸ் மட்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாதி அமௌண்ட்டு கொடுத்தே ஆகணும். அதாவது கிளாஸஸ்க்கு மட்டும் 13,000, ரெண்டும் சேர்ந்துனா 25,000 அந்த மாதிரி வந்து டீமில் வந்து பேசியிருக்கிறோம். ஸோ இது நம்பர் பார்த்துக்கிட்டு இது வேணும், எனக்கு கிளாஸஸ் வேணும் அல்லது கிளாஸஸ் ப்ளஸ் மெட்டீரியல் வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய நம்பரை ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வர்றோம். ஸோ இதோட சேர்ந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திரும்ப காமர்ஸ் நண்பர்கள் நம்மளுடைய சைக்காலஜி கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அது ஒரு நல்ல விதமாக நாங்கள் வந்து பண்ணி தர்றதாக இருக்கிறோம் ஜான்வரியிலேருந்து. ஸோ அதனால் காமர்ஸ் நண்பர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. பிற நண்பர்கள் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பேட்சஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அதிலே டெஸ்ட் பேட்சும் இருக்குது, மெட்டீரியலும் இருக்குது, கிளாஸஸும் இருக்குது. கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டும் சேர்ந்து இருக்குது. ஸோ எதுனாலும் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இதை உங்களுடைய எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யோர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட திரு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.